ஏதோ ஒன்று இன்ட்ரோவுக்கு சொல்லுண்ணா. எடுங்க பூவரசன். சரி, அவர் எதோ எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் வேலைக்கு ஆக மாட்டார். வாங்க கைஸ், நாம் இதில் இன்றைக்கி ஒரு டிராக்டர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு டிராக்டர் அன்பாக்சிங் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் 1000 ரூபா. 1000 ரூபாயில் ஒரு டிராக்டர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாதே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனுங்களாம் லைக் பண்ண என்னடா, பெரியவங்களா இருந்தால் அண்ணா அக்கா எல்லாம் லைக் பண்ணி விடுங்க. சின்ன பசங்களாக இருந்தால் இல்லை கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக பிச்சை எடுக்க வச்சுட்டிங்களாண்ணா? நான் கூட நல்லா இருக்காதான்னு நினச்சேன் டாக்டரு. ஆனால் நல்லா தான் இருக்குது கைஸ், நல்லா தான் இருக்குது. நான் கூட ஏதோ நல்லா இருக்காதான்னு நினச்சேன், சின்னதாக இருக்குன்னு சொல்லி. அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடுப்பாயிருச்சு. டிராக்டர் செம்மையாக இருந்துச்சு. அதோட டயர் பார்த்திங்கன்னா உடஞ்சி இங்கே கடந்ததுனால செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். அமேசான்லேருந்து ஒரு பொருள் உருப்படியாக வரதில்லை, ஃபுல்லாக டேமேஜோடு தான் வருது. அப்படிலாம் உருப்படி இல்லாத பொருள் தான் வருது. என்ன தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. டாய்ஸுக்கு மட்டும்தான் இப்படி வருதா இல்லை மற்ற பொருளும் இப்படி வருதான்ட்டு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி எதனால் நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, இருந்தாலும் வாங்கிட்டோம், ஒரு வீடியோவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம முயற்சியை இந்த டயரை ஓட்டி பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த டிராக்டரை. வாங்க இந்த டிராக்டரை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அடுத்தது கடையில் போய் பெபிக்யூ பஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த டயரை ஓட்டி பார்க்க போகிறோம். ஓடுதான்ட்டு தெரியல, வீடியோக்கோசரம் ஓட்டி தான் ஆகணும். சரியா, வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இங்கேயே ஏதோ விழுந்துருச்சு. ஏதோ முன்னாடி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, இது பேர் பம்பர்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், பம்பர். என்னடா இது ஒற்றையெல்லாம் பிடிச்சிருக்குது? அடப்பா வத்த, ஒற்றையெல்லாம் பிடிச்சிருக்குதுங்க. ஐயோ, இங்கே ஏதோ விழுவுதே. இது ஏதோ டயருக்கு மேலே இருக்கும்ல. ஓய் வா காய்ஸ், இது என்னது இப்படி இருக்கு காய்ஸ்? இங்கே பாருங்க, சார்ஜர் பாருங்கள் எவ்வளோ நீளம் கொடுத்துருக்கானுங்க. அந்த பெரிய பின் இருக்கும்ல, பழைய நோக்கியா ஃபோனுக்கெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பின்னு. இந்த டிராக்டர் பாருங்கள், இந்த டயர்லாம் உடஞ்சிருக்குது. அதே மாதிரி பாருங்கள், செம்ம தூசியாக இருக்குது, ஏதோ ஆயிலெலாம் வடிஞ்சிருக்கு. ஆனால் இது ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வேணால் தெரியுது. இந்த டிராக்டர் 1000 ரூபா போட்டு ஆர்டர் பண்ணேங்க ஐஸ். ஆனால் இது எல்லாமே ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. இங்கே இருந்தது தான் இதாட்டிருக்கு. இங்கே பாருங்கதா, இதெல்லாம் பாருங்களேன், இப்படி இருக்க வேண்டியது இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இது இந்த பம்பரு இதுவும் இப்படி கிடக்குது. டயர் தான் இப்போ கலண்டுருக்கு. இதை தான் இப்படி பெவிக்விக் பஸ்ஸை போட்டு ஓட்டி பார்க்க போகிறோம். ஒட்டினா நிற்குமான்ட்டு தெரியல, இருந்தாலும் ஒரு ட்ரை தான். எவ்வளோ குப்பை இருக்குது, இந்த டயரை பார்த்தாலே தெரியுது ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கானுங்க. சரி, இதில் செல்லு போட்டுருவோம். இங்கே பாருங்கள், நான் செல்லு போட்டு பார்த்துட்டேன், ஆனால் ஒர்க் ஆகுது கைஸ். பாருங்கள், முன்னாடியே லைட் எரியுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயுமே லைட்டுமே எரியுது. முன்னாடி பாருங்கதா, முன்னாடியுமே ஒர்க் ஆகுதாங்க பாருங்கள், லைட் எரியுதா, ஒர்க் ஆகுது கைஸ். இதை வந்து ஃபெவிக்விக் பஸ்ஸை போட்டு ஒட்டி பார்த்தா வேணால் தெரியும் கைஸ் எப்படின்னு சொல்லி. சரி, ஓட்டி பார்த்துருவோம் கைஸ். ஆனால் ஃபெவிக்விக் பஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதோ பாருங்கள், ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்திருக்காரு. வழியாக ஃபெவிக்விக் பஸ்ஸை போட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு ஒட்டியாச்சு. தெரியுதா, அந்த இடத்துல கருப்பு கலரில் தெரியுதுல்ல, அது பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் போட்டு கொஞ்சம் மண் போட்டு ஒட்டியாச்சு. அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்குங்கிறதுக்கோசரம். இந்த டிராக்டரை ஃபெவிக்விக் பஸ்ஸை போட்டு ஒட்டினதை பார்த்துருப்பீங்க. இந்த டயரை ஒட்டியாச்சு காய்ஸ். இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தான் இப்போ ஓட்டி பார்க்க போகிறோம். நல்லா போகுதா என்னன்ட்டு. இப்போ பாருங்களேன், நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது காய்ஸ். அதேமாதிரி வளைச்சா சல்லுன்னு வளையுது. இங்கே பாருங்களேன், வளைக்கும் போது பாருங்கள் டயர் எப்படி அதருது. பாருங்க காய்ஸ், செம்மையாக ஸ்மூத்தாக போகுது. இது எங்கேருந்து வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதோட பை லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி பாருங்கள், ஒயிட் கலர் லைட் எரியுது, செம்மையாக இருக்குது கைஸ். இது ஏதோ ஒன்று கட்டி இழுத்தா போகுதா அப்படிங்கிறது செக் பண்ணலாம் கைஸ் அடுத்த வீடியோவில்.
நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. இங்கே பாருங்களேன், டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக போகுது கைஸ். லிபேஸ் ஓடி போமா, அங்கே பாருங்கள் டக்குன்னு லிபேஸ் வருது பாருங்களா. லிபேஸ் பயங்கரமாக இருக்குது கைஸ். டான்ஸ் போடுமா பாருங்களா, செம்மையாக இருக்குது கைஸ். கைஸ் 8 போட்டாப்பா கைஸ் 8 போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கைஸ் பாருங்களேன், செம்மையாக போகுது. இப்போ நான் ஓட்டல கைஸ், எங்கள் பாப்பா தான் ஓட்டுறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், நான் தான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், லிபேஸில் பயங்கரமாக வருது. அங்கே பாருங்களேன், டக்குன்னு லிபேஸில் வந்துட்டு முன்னாடி போனால் அதருது கைஸ். நீங்களே பார்த்தீங்களா? அந்த ஒயிட் கலர் லைட் பாருங்கள், கொஞ்சம் இப்போ இருட்டாயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, நல்லாவே எரியுது ஒயிட் கலரு. பாருங்களேன், ரவுண்ட் அடிக்குது. பாருங்களேன், நல்லா டக்குன்னு போயிட்டே இருக்குது. அதே பாருங்களேன், திருப்பும் போது பாருங்கள் அந்த டயர் அப்படியே அதறது. இப்போ பாருங்கள், லிபேஸ் வர பாருங்க அப்படியே டக்குன்னு எப்படி மட்டும் ஆகணும் மட்டும் பாருங்கள், கடக்குன்னு அடிக்குது அப்படியே. அங்கே பாருங்க, அதறது தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன்டா. பார்த்தீங்களா இது ஸ்மூத்தாக அலையுது. பார்த்தீங்களா, முன்னாடி டக்குன்னு பின்னாடி இருந்து டக்குன்னு முன்னாடி போனோம்னா வச்சுங்களேன் ஒரு சவுண்டு, அப்படி ஒரு அதருது. அதேமாதிரி பாருங்கள், பின்னாடி இருந்து ஓட்டிட்டு முன்னாடி போகும்போது ஒரு சவுண்டு மாதிரி வருது. ஆனால் செம்மையாக போகுது கைஸ். இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தான் இருக்குது. இதோட ப்ரைஸு 950 ரூபா தான். இதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டாய்ஸ் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. பாருங்கள், முன்னாடி ஒயிட் கலர் லைட் எரியுது, செம்மையாக இருக்குது. அதே இருட்டில் ஒன்றா செம்மையாக இருக்குங்க கைஸ். இந்த காரோட பைலிங்கோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்களேன், செம்மையாக போகுது கைஸ். பாருங்களேன், மண்ணு தடத்தில் ஓட்டுறோம். அங்கே பாருங்க, நல்லா தான் போகுது. அங்கே பாருங்க, மாட்டிக்கிச்சு, சுற்றுது. பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, சுற்றுது கைஸ். பாருங்கள், அந்த மண்ணு தடத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது கைஸ், கீழே சுற்றுது கைஸ். கரெக்டாக சமமான மண்ணு தடமாக இருந்தால் நல்லா போகும் கைஸ். அது பாருங்கள், மண்ணு தடத்துலலாம் ஓட்ட முடியல, மாட்டிக்குது. சரியான தடமாக இருந்தால் நல்லா கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருக்கலாம். அது மண், இந்த கல் ஏறுங்குருமா இருந்தாலும் மாட்டிக்கும். பாருங்கள், அப்படியே மாட்டிக்கிச்சு.